சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் நீ எடுத்துக்கணும்ல? இதுக்கப்புறம் தான் அத்தை, உங்களுக்கு டீ கொடுத்துட்டு அப்புறமா போய் போட்டுக்கலான்னு வந்தேன். என்னம்மா நீ? முதல்ல நீ போய் மாத்திரைய போடு. டைமுக்கு சாப்பிட்டு ஒன்ன நீ நல்லா பாத்துக்க. அதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? நீங்க உள்ள போங்க. சிஸ்டர், சௌமியா டாக்டரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா மேடம்? இல்ல, பர்சனலா மீட் பண்ணணும். ரொம்ப அர்ஜென்ட், முக்கியமான விஷயம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேஷண்ட் உள்ள பாத்துட்டு இருக்காங்க. இருங்க. ஏங்கா, திடீர்னு உனக்கே இப்படி ஒரு சந்தேகம் வந்தது? டாக்டர் தான் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் திரும்ப வந்து கேக்குறதால என்ன புதுசா தெரிஞ்சிர போகுது? டேய், எனக்கு அந்த மலர் மேல ரொம்ப சந்தேகமா இருக்குடா. அவ பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியே நடந்துக்கவே மாட்டேங்கிறா. எனக்கும் அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதுவும் இல்லாம நேத்து என்னடானா முதல்ல ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு அவ பிரெக்னெண்டாவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவ பிரெக்னெண்டா தான் இருக்கான்னு சொல்றாங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. அதனாலதான் வந்து என்னன்னு அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன். ஒருவேளை நான் சந்தேகப்படுற மாதிரி அந்த மலர் பிரெக்னெண்டா இல்லாம கூட இருக்கலாம். எதுக்கும் நீ அந்த டாக்டர் கிட்ட நான் பேசும்போது வீடியோ எடுத்து வை. சரிக்கா, நான் ரெடி பண்ணிடுறேன். மேடம் இப்ப போய் பாருங்க. தேங்க்யூ. வா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நீங்க நேத்து அந்த மலருங்கிற பிரெக்னன்ட் லேடி கூட வந்திருந்தீங்கல்ல? ஆமா டாக்டர், நாங்க தான். ஓகே, சொல்லுங்க. என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு வந்தீங்க? டாக்டர், எங்களுக்கு ஒரு சந்தேகம். அதான் உங்ககிட்ட பேசினா அதுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும்னு உங்களை பார்க்க வந்தோம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? டாக்டர், மலர் பிரெக்னண்டா இருக்காளா இல்லையா? ஏன் கேக்குறேன்னா, நேத்து நீங்க தான் அவளை செக் பண்ணிட்டு அவ பிரெக்னண்டா இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொன்னீங்க. அதான் இன்னொரு தடவை உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். மலர் நீங்க சொன்ன மாதிரி பிரெக்னண்டா இல்லைல்ல? என்ன டாக்டர் இதெல்லாம்? இவங்க கர்ப்பமாவே இல்ல, ஆனா நீங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்க இப்படி போய் சொன்னீங்க? அது நீங்க போய் சொன்னதும் இல்லாம இதுல நான் ஏதோ புதுசா வந்திருக்கிற ட்ரைனிங் டாக்டர், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தப்பா சொல்லிட்டேன்னு என்ன பத்தி வேற அப்படியெல்லாம் சொல்லிருக்கீங்க. என்ன டாக்டர் இதெல்லாம்? நீங்க பண்ண இந்த வேலை மட்டும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியும்ல? டாக்டர் ப்ளீஸ், அவங்க கிட்ட கோவப்படாதீங்க. அவங்க வேணும்னு இதெல்லாம் பண்ணல. எனக்காக தான் அவங்க இந்த பொய்ய சொல்ல ஒத்துக்கிட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏமா, நீ மன்னிப்பு கேட்டுட்டா இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமாமா? உங்க கோவம் எனக்கு புரியுது டாக்டர். நான் அப்படி சொல்லிருக்க கூடாதுதான். பட் சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. கொஞ்சம் இந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. குழந்தை கலைஞ்சதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். கரு கலைஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும். டாக்டர், உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இத மறைக்கணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. நானும் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்ல. நேரம் வரும்போது கண்டிப்பா நானே சொல்லிடுவேன் டாக்டர். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ திடீர்னு போய் என் வீட்டுல கரு கலைஞ்சு போச்சுன்னு சொன்னா அதை என் ஹஸ்பண்டும் என் அத்தையும் தாங்கிக்க மாட்டாங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க டாக்டர். ஆனா இதை என்னைக்கா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். சொல்லிதான் மேடம் ஆகணும். ஆனா இப்ப என்னால சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன்.
கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் மலர். நீ இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ரொம்ப நாளைக்கு அவங்கள ஏமாத்த முடியாது. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு எங்களாலையும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. கூடிய சீக்கிரமே இந்த உண்மைய உங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க பாரு. சரிங்க டாக்டர். அது வரைக்கும் இந்த விஷயத்த தயவு செஞ்சு யார் வந்து கேட்டாலும் சொல்லிடாதீங்க. நான் கன்சீவா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க டாக்டர். சரிம்மா, எங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்றோம். நாங்க சொன்னதையும் மனசுல வச்சுக்கோ, புரியுதா? டாக்டர், உங்களை தான் கேக்குறேன். மலர் கன்சீவா இருக்காளா இல்லையா சொல்லுங்க டாக்டர். நீங்க யோசிக்கிறத பார்த்தா அவ கன்சீவா இல்லையோன்னு தோணுது. கரெக்ட் தானே டாக்டர்? உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அவங்க கன்சீவா தான் இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? நேத்து நீங்க தான் அவ பிரெக்னென்டாவே இல்லைன்னு சொன்னீங்க. அது நேத்து நான் அவசரத்துல ஒரு ரிப்போர்ட்டை மாத்தி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சீஃப் டாக்டர் என்ன கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அவங்க கன்சீவா தான் இருக்காங்க. டாக்டர், நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. மலர் பிரெக்னெண்டா இல்ல தானே? ஏன் பொய் சொல்றீங்க? அந்த மலர் எது உங்களை அப்படி சொல்ல சொன்னாலா? இங்க பாருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்ககிட்ட பொய் சொல்றதுக்காக தான் நான் இங்க டாக்டரா உட்கார்ந்துட்டு இருக்கேனா?